வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோல முர்த்தபா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து முட்டபக், முர்த்தபாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு அரேபியன் ரெசிபி. சிங்கப்பூர், மலேசியால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. யூஸ்வலா இது மைதால தான் செய்வாங்க. நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால இன்னைக்கு கோதுமை மாவுல எப்படி செய்யறதுன்னு நீங்க பாருங்க. இந்த ஸ்டஃப்ட் பராத்தா எப்படின்னா உள்ள வந்து நல்ல ஸ்பைசினஸ், டேங்கினஸ் எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்லைன்னா டின்னருக்கு நீங்க இதை வைக்கலாம். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், எம்மியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதாவது நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்டஃப் பண்ணி அதை வந்து சுட்டு எடுக்க போறோம். இதுல வந்து மெயினா நம்ம வந்து முட்டை ஆட் பண்றோம். ஸோ நீங்க வந்து புரட்டாசி மாசம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை சேவ் ஆஃப்லைன் கொடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து முர்த்தபக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. முர்த்தபா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன். 2 கப்னா 400 கிராம்ஸ் வரும். நீங்க மைதா யூஸ் பண்ணுவீங்கன்னா அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். பட்டர் இல்லைன்னா கீ எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணல, பால் ஆட் பண்ணி தான் நான் மிக்ஸ் பண்ண போறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு இப்போ ஒரு 1/2 கப், அப்புறம் ஒரு 1/2 கப், மொத்தமா வந்து 1 கப் அளவுக்கு பால் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்றதுனால தான் இந்த ரெசிபி பேரு முட்டபக்குன்னு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு சென்டர்ல ஸ்டஃபிங் வச்சு 4 சைடும் அதை ஃபோல்ட் பண்ணுவோம். அந்த மடிக்கிறத அரபிக்ல முட்டபக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ரெசிபி பேரு முட்டபக். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை ஊற வச்சிடலாம். அந்த கேப்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னலாம் கட் பண்ணி வைக்கணும்னு பாருங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 பூண்டு பல்ல நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். புதினா 1/2 கட்டை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமா, இது நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம் அது. 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேன் அதில் வச்சு பட்டர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சூடானதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் செஞ்சிருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 4 இல்லைன்னா 5 அவ்வளோதான் வரும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 2ஐயுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இதோடயே நீங்கள் கேப்சிகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் இருந்தால் அது துருவி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணியை தனியாக வேக வச்சு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா மல்லி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது வீட்டு மிளகாய் தூள், அதனால தான் ரொம்ப ரெட் கலர்ல இல்லை. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாஸ் வந்து நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வேகணும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு கம்மியாயிரும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம்.
ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து 3 முட்டை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த முட்டையோட ஷெல் இருக்கு இல்லையா, அதாவது அதில் அந்த முட்டை ஓட்டில் வந்து நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பிரேக் ஆகுறப்போ அந்த ஓடு உள்ளே விழுந்துடும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நான் ஒரு நாள் எடுத்த முட்டையில் அந்த கோழியோட எச்சம் நிறையா இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணுறேன் பேர் வலின்னு ஸ்க்ரப்பில் தேய்ச்சேன். ஸோ முட்டை உடஞ்சி அந்த ஸ்க்ரப்பு சிங்கெல்லாம் முட்டை ஊற்றிடுச்சு. ஸோ என்ன மாதிரி வந்து பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த முட்டை அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு உப்பு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க செடார் சீஸ் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றப்ப ஸ்டிக்கியாக வேணும் அப்படின்னா மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த க்யூப் சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 4 க்யூப் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஜென்டிலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பராத்தா வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியும் தேய்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பராத்தாக்கு வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரோல் பண்ணுறப்ப இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா ரோல் பண்ணுங்க. சென்டரில் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். ஏன்னா இந்த சென்டரில் இருக்க பார்ட் வந்து அப்படியே கீழே தான் இருக்கும். ஓரத்தில் வந்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணுறப்போ லேயர் வந்து திக்காயிரும். அதனால ஓரங்களில் மட்டும் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் வேணும்னா கார்னர்ஸில் நல்லா நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் செய்ய போகிறேன். அண்ட் இது வந்து ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்து இந்த அளவுக்கு நிறைய வைக்க வேணாம். நான் ஃபர்ஸ்ட் பீஸ் வைக்கிறப்போ நிறையா வச்சுட்டேன். கொஞ்சமாகவே வைங்க. வச்சுட்டு அந்த கார்னரை நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி 4 சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால தான் இது பேர் வந்து முட்டபக். இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா பார்த்து பொறுமையாக இந்த முட்டபக் எடுத்து அது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிஷம் வந்து ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த ஒரு சைடு குக் ஆகுறப்பே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க அந்த லிக்விடாக அந்த முட்டை இருந்ததுலேயே அது வந்து குக் ஆயிரும். ஸோ நம்ம திருப்பி போடுறப்ப எதுவும் வந்து வெளியெல்லாம் ஸ்பில் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பி போட்டு பார்த்து பொறுமையாக எடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைட்ஸ்லையும் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்தது, அந்த அதாவது ஓரங்கள்லாம் வந்து மொத்தமாக இருந்தது அப்படின்னா 4 சைடும் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லைஸ் வச்சுட்டு அது மேலே அந்த ஸ்டஃபிங் வச்சு அதுக்கப்புறமா 4 சைடும் ஃபோல்ட் பண்ணி அப்புறம் வைங்க. இதுலேயே வந்து மட்டன் செய்வாங்க, சிக்கன் செய்வாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. ஸ்டஃபிங்லேயே வந்து உங்களுக்கு மசாலாஸ் எல்லாமே இருக்கனால எக்ஸ்ட்ரா சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. பட் நான் வந்து கெச்சப் வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி அழகாக நீங்கள் கட் பண்ணி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அண்ட் இந்த மழை டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.